வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் ஈவெண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ, இப்போ தான் ஈவெண்ட் ஆக்சுவலாக முடிஞ்சே ஒரு அரை மணி நேரம் தாங்க இருக்கும். சரி, நைட் நேரத்தில் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க போல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் என்ன பண்ண ஒரே மிஸ்டேக் தான். தேவையில்லாமல் லேட் ஈவினிங் அரௌண்ட் 6 கிட்ட நான் பிளாக் காஃபி குடித்தது தான் தூங்க முடியலை. ஸோ நீங்களும் யாரும் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரீசன் என்னென்னு பார்த்தா இதில் வந்து ஒரு சில புது ப்ராடக்ட்ஸ் வரும்ன்ற அந்த ஆர்வம், ப்ளஸ் முக்கியமாக வந்து இந்த ஐஃபோன் 17 ஏர் ஆர் ஐஃபோன் ஏர் அதை பார்க்க தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ரீசன் என்னென்னா உள்ள ஸ்ட்ரக்சரெல்லாம் எப்படி அவங்க வந்து ஓவராலாக அந்த இன்ஜினியரிங் மார்வல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்ற ஆசை இருந்தது. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி தூங்கலான்னு தான் நினச்சேன். பட் பிளாக் காஃபி இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சு விட்டுருச்சு. சரி, ஓகேங்க. இருந்தாலும் வந்து இப்போ ஓவராலாக நமக்கு ப்ரைஸிங் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த ப்ரைஸிங்கை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸிங் வரும்போது ஐஃபோன் 17 வந்து உங்களுக்கு 256 GB. எஸ், இனிமேல் அதாவது வரப்போகிற எல்லா ஐஃபோன்ஸ் ஸோ 17 சீரீஸில் பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 256 GB தான். ஸோ 17லேயே LTPO பேனல் இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ 17ல் 256 GB வந்து 82,900, 512 GB வந்து 1,02,900. ஐஃபோன் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வந்து 1,19,900, 512 GB வந்து 1,39,900, 1 TB வந்து 1,59,900. இதுவே 17 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 256 GB பேஸ் வேரியன்ட் வந்து 1,35,000 அப்படின்னு சொல்லிடலாம். சரி, ரவுண்டாகவே சொல்லிடலாம். அப்புறம் 512 GB வந்து 1,55,000, 1 TB வந்து 1,75,000. இதுவே உங்களுக்கு வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் ப்ரோ மேக்ஸ் வேரியண்ட்டில் 2 TB ஸ்டோரேஜ் வருது. ஸோ 256 GB வந்து பேஸ் வேரியண்ட், அது வந்து 1,50,000, 512 GB வந்து 1,70,000, 1 TB வந்து 1,90,000 அண்ட் 2 TB வந்து 2,30,000. ஸோ 2.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன். ஓகே, பட் இந்த ஸ்டோரேஜ் வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரோ ஃபீச்சர்ஸ், அதுவும் முக்கியமாக அந்த ப்ரோரஸ் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்களோ, யாரெல்லாம் வீடியோ மேக்கிங்காக ஐஃபோன் கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த 2 TB ஃபார் ஷூர் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் எனக்கு இந்த ஐஃபோன் ப்ரோ சீரீஸை பார்க்கும்போது என் மனசில் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே நோக்கியா N8 ஆரஞ்சு கலர் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அப்படியே ஐடென்டிக்கல் செமையாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அயனைடைஸ்டு அலுமினியம் தான், அந்த சிங்கிள் பாடி தான் இருக்கும். டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு பிளாஸ்டிக் கேப் வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க அப்பயே. ஸோ 2011 அதை 10-11 டைமில் அது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிசைன். நாங்கள் போட்டது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல டிசைன் தான் நோக்கியா N8. சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரைஸிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11. அதில் வந்து உங்களுக்கு நார்மல் என்ட்ரி லெவல் வந்து 46,900. இதுலேயே வந்து 46mm போனீங்கன்னா 49,900. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11 ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் SE தான். ஸோ SE3 வந்து 25,900 வருது. அண்ட் இது எல்லாமே வந்து 5G கம்பேட்டபிள். அல்ட்ரா 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து 89,900. ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம இது எல்லாமே இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஈவெண்ட்டில் இந்த நிறைய ஸ்லைட்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன், நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்து 25,900 ரூபா. ஸோ இது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ், ஆனால் நிஜமாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் மாதிரியான ஃபேக்டர்ஸும் இருக்கிறனால இனிமேல் நீங்கள் வந்து ஒரு ஃபோன், உங்களோட ஐஃபோன் ப்ளஸ் இந்த ஏர்பாட்ஸ் மட்டும் கேரி பண்ணிட்டு போகிறதா இருந்தால் நிறையா ஒர்க் அவுட்ஸ், கிட்டத்தட்ட 50 ஒர்க் அவுட்ஸ் கிட்ட அவங்க லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரியா, தனிப்பட்ட முறையில் ஒரு வாட்சே இல்லாமல் வெறும் ஏர்பாட்ஸ் வச்சே வேலையை முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணலாம், இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டே இதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து கிராஸ் பாடி ஸ்டாப்பு இதெல்லாம் வந்து உங்கள் ஆக்சசரிஸ் எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது வந்து 5,900. அண்டு மேக்ஸேஃப் பேட்டரி பேக். இந்த மேக்ஸேஃப் பேட்டரி பேக் வந்து வேறு யாருக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க? ஏருக்கு தான். ஸோ 11,900. இதெல்லாம் தான் ஓவராலாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்த பொருட்கள் அவங்க லான்ச் பண்ணது அண்ட் அதோட ப்ரைஸஸ். ஸோ இது வந்து நம்ம ஊர்லேயும் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 19 அவைலபிளாக இருக்கும். அண்டு இந்நேரம் இந்த வீடியோ லைவாக இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ ஓவரால் ஈவெண்ட்டில் நான் பார்த்தது என்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர்பாட்ஸ் தாங்க. ஸோ ஏர்பாட்ஸை பார்க்கும்போது சீரியஸாகவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. ரீசன் என்னென்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் பட்ஸ். உண்மை தானே? ஏன்னா ஏர்பாட்ஸ் ஏகப்பட்ட இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதாவது அதை பற்றி ஆப்பிளோட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம சல்யூட் போட்டு தான் ஆகணும். அவங்க எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட எவர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதில் வந்து 3rd ஜென்ரேஷன், அதுவும் ப்ரோவில் 3rd ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பேஸு ஓவரால் எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே அவங்க டியூன் பண்ண விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை எந்த விதமான ஒரு ஃப்ரீக்வன்சியும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க, வேறு லெவல் ஆடியோ குவாலிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அது வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்டெம் பாட்டமில் இருக்கும், தட்டி தூக்கும் அப்படின்றாங்க. ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் யாரை கேட்டாலுமே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏர்பாட்ஸ் தான் இருக்கலே பெஸ்ட் வர ANC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 times இன்னும் பெட்டர். அதாவது இப்போ ஆல்ரெடி இருந்த ப்ரோ 2 ப்ரோ 3 வந்து 2 times பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணால் 4 times பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாதாரண கிளைம் கிடையாது. பெட்டர் ANCயோட கம்ஃபர்ட்டையும் டெலிவர் பண்ணணும். ஏன்னா
ஏர் லாக் ஆகிற மாதிரியோ இல்லாட்டி உள்ள ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு மாதிரி காது வலிக்க ஆரம்பிக்கும். பட் அந்த ப்ரெஷரையுமே ரிலீவ் பண்ணுற மாதிரி அவங்க கண்டிப்பாக மெக்கானிசம் பண்ணியிருப்பாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதனால தான் அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பார்க்கலாம் ரியல் வேர்ல்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அண்ட் லைவ் டிரான்ஸ்லேஷன் மாதிரியான விஷயங்கள் அல்ட்டியாக ஒர்க் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இது வந்து நம்ம ரியல்மி பட் சேனல்லாம் கூட பார்த்துருப்போம். ஸோ பெஸ்ட் ஃபிட்டிங் ஏர்பாட்ஸ் எவர் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணாங்க. ஏன்னா டிப்ஸ் ரொம்ப நாங்கள் யோசித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிலிக்கா டிப் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே யோசிச்சிருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஈஸியாக கலராதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கிளைம் தெரியுமா? மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் பட்ஸ் செஞ்சாலும் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிளைம் பண்ணவே முடியாது. அதுக்கு வேறு சொல்கிறாங்க, நாங்கள் ஏகப்பட்ட பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணோம், ஏகப்பட்ட இயர் ஷேப்ஸ் இருக்குது, ஸோ இது எல்லாத்துலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் சிலிக்கா டிப்ஸ் வேறு தராங்க. ஸோ இதுவும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் சென்சிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஹெல்த் ஆப்பில் எப்பயுமே நீங்கள் பொதுவாக வாட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு பதில் இனிமேல் நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க இந்த டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஸை வச்சு ஒர்க் அவுட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்குலாம். அண்டு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வச்சு 8 மணி நேரம் கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்டு யாரெல்லாம் வந்து ஹியரிங் எய்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதை கேட்கும் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களும் இதை ஹியரிங் எய்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டிரான்ஸ்பரன்சி மோடோட யூஸ் பண்ணும்போது 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஓவராலாக இதுதாங்க. உங்களுக்கு வந்து ஐபி ரேட்டிங் வேறு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்கே எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அது? எஸ், இதுதான் IP57 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேறு லெவலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு அப்படின்னு கூட ஹைலைட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அதையும் சொல்ல வந்தேன். ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைவ் ட்ரான்ஸ்லேட் இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, 8 ஹவர்ஸ் ஏஎன்சியோட, 10 ஹவர்ஸ் டிரான்ஸ்பரன்சியோட, எக்ஸ்ட்ராடினரி சவுண்ட் குவாலிட்டி. ஸோ பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஃபிட்டிங் ஏர்பாட்ஸ் எவர்னு சொல்லிட்டு இந்த சிலிக்கா டிப்ஸும் காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட். ப்ரைஸ் தான். ஸோ அடுத்து என்னென்னா வாட்ச் பார்க்கும்போதும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆப்பிள் வாட்ச் வந்து எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சொல்லுவேன், ஆப்பிள் வாட்ச் எப்பயுமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். நம்மளை ரொம்பவே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டெய்லி ஸ்டெப் கோல் கண்டினியூ பண்ணாலும் சரி, அதை முடித்தாலும் சரி, இல்லாட்டி டெய்லி ஆக்டிவ் மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, அந்த டிசிப்ளினுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கூட ரொம்பவே மோட்டிவேட்டிங் ஒரு ஃபேக்டராக இருந்தது. ஸோ இதனாலே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாக சீரிஸ் 3 யூஸ் பண்ணும்போது 3 ரிங்கையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கு இல்லையா, கிளாஸு, அது வந்து உங்களுக்கு சீரிஸ் 10 கம்பேர் பண்ணாலே 2x இன்னும் மாசுன்னு சொல்லியிருக்காங்க. 5G சப்போர்ட்டுக்கு வந்து அவங்க இந்த இதெல்லாம் காமிச்சாங்க. ஸோ 5G சப்போர்ட்டும் இருக்குது. நமக்கு வந்து எப்பயும் மாதிரி ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதும் வேறு லெவலில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சீரிஸ் 11 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஹை பிளட் ப்ரெஷர், ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வந்து ஏதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பாசிபிள் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் பட்சத்தில் அது வந்து சஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேஷனும் வாங்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா எல்லா ரீஜன்லையும் அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாசிபிள் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. 150 கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜன்ஸில் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு தவிர வந்து என்னென்னா ஸ்லீப் ஸ்கோர் கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே நிறைய வாட்சஸில் எப்போ நம்ம பார்த்துட்டு இருப்போம், பட்ஜெட்டில் 2000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு சில வாட்சஸ்லையும் ஸ்லீப் ஸ்கோர் வரும். பட் இவங்க அதையும் வந்து வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வேல்யூ ஆஸ்பெக்டில். ஸோ இதுக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லீப் ஸ்கோர் உங்களுக்கு இனிமேல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்லீப்பு, கோரு, ரெம்மு, பெட் டைமு, அவேக்கு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஸ்லீப்பில் ரெகுலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் அமேஸ்வீட்லேயும் பார்ப்பேன். இன்றைக்கி பாருங்களேன், காரி துப்பம் என்ன இப்போ மணி வந்து 12:30 மணி இருக்குங்க, எனக்கு கண்டிப்பாக காரி துப்போம். நீ என்னையா படுத்துங்கிற டெய்லி கரெக்டாக ஒரு 10 o'clock 10 o'clock டிசிப்ளினாக போய் படுத்து தொலையா அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கோர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்லீப் ஸ்கோர் அப்படிங்கிறது இப்படி காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ நேரம், பெட் டைம் எவ்வளோ, இன்டரப்ஷன் எதாவது இருந்ததா, எத்தனை தடவை எழுந்தீங்க, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரும். அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா, அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம். ஸோ அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ரெட்டிட்லாம் கூட பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறது வந்து இதில் பெட்டராக இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அமேஸ்வீட்டில் ஆப்பிள் வாட்சும் இருக்குது, அமேஸ்வீட்டும் வச்சிருக்கேன். பட் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு அமேஸ்வீட் ஓரளவுக்கு பெட்டராக பண்ண மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். இன்னொன்று என்னென்னா 24 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெரிய ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 100% ரீசைக்கிள்டு அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அண்ட் ரீசைக்கிள் டைட்டானியம் உண்டு. டைட்டானியம் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 71,000 அந்த மாதிரி வரும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மற்றபடி இந்த ஸ்ட்ராப் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய டேட்டா. எப்பயும் மாதிரி ECG இருக்குது, 5G சப்போர்ட் இப்போ இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 15 நிமிஷமோ 10 நிமிஷமோ சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து 8 hours கிட்ட 10 minutes சார்ஜ் பண்ணாலே 8 hours யூஸ் பண்ணலாமா? ஸோ ஓரளவுக்கு நிறைய பாசிட்டிவான சைட்ஸும் இருந்தது. இது வந்து என்னென்னா S10 சிப்பை பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா, SE பற்றி வரும்போது அண்ட் SE3ல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் ஹார்ட் ரேட் வேரியேஷனாக இருக்கட்டும், ஃபால்ட் டிடெக்ஷனாக இருக்கட்டும், SOS இது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஓயுலேஷன் டேட்டா எஸ்டிமேட்டு, அப்புறம் ஆல் டே பேட்டரி லைஃபு, ஸோ இதெல்லாமே எதுக்கு SEக்கு சொன்னாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 11, இப்போ நம்ம பார்க்குறது தான் எஸ்சி. ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு டேட்டாவும் கொடுத்தாங்க, 2 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் வரும், 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 8 மணி நேரம் பேட்டரி லைஃப்னு சொன்னாங்க. இது சீரியஸாகவே சூப்பர் தான். ஸோ 100% ரீசைக்கிள் அலுமினியமில் தான் இதையும் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் கூட இருக்குது. டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணோம், ஸோ ஸ்கின் டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 4x கிராக் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பட்டியாக நம்ம வந்து ஏர்பாட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் when it comes to எஸ்சி. 3rd ஜென்ரேஷன் எஸ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபோனில் தான் எஸ்சி கொஞ்சம் கோளாராக இருந்தது, பட் வாட்சில் எஸ்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீன் ஏரியா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் டிஸ்பிளே எவர். இந்த எவருங்கிற வார்த்தை வந்து நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து வாட்ச் அல்ட்ராவை பற்றி சொல்கிறேன். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் பற்றி போட்டிருந்தாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கினதுமே உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஃப்ரீ. இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாமே ஃப்ரீ. 42 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப். அதெல்லாமே பாருங்களேன், சிங்கிள் டே பேட்டரி லைஃப் 24 ஹவர்ஸ் 28 ஹவர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இது 42 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரிக்காக ப்ளஸ் ரக்கடாக வாட்சை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து ஸ்கோர் பண்ணோம். ஸோ 42 ஹவர்ஸு, 1 ஹெர்ட்ஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 ஹெர்ட்ஸில் ஆல்வேஸ் ஆன் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ச் ஃபேஸே லைவாக மூவ் ஆகிறதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்பயும் பவர் எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வேறு லெவல். அண்ட் 5G சப்போர்ட் எப்பயும் மாதிரி சரியா. ஸோ 3D பிரிண்டட் கேஸு இதில் யூஸ் பண்ணப்பட அந்த கேஸ் வந்து 3D பிரிண்டட் அண்ட் அது வேறு லெவல். ஸோ இப்போ வருதுங்க ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து 6.3 இன்ச் எதுனா iPhone 17. அது மட்டும் இல்லாமல் ப்ரோமோஷன் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைவாக யூஸ் பண்ணும்போது 10 ஹெர்ட்ஸ் டு 120 ஹெர்ட்ஸ் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரால் பண்ணும்போது இல்லாட்டி ஒரு சில ஆப்பில் ஏதாவது படிக்கும்போது அப்போலாம் வந்து 10 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்கும்போது 1 ஹெர்ட்ஸ். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரோ சீரிஸில் பார்த்தது, இப்போ நம்ம வந்து நம்பர் சீரிஸில் பார்க்குறோம். அடுத்து என்னதுன்னா 3000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். ஸோ அவுட்டோர் பிரைட்னஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே. ஸோ இந்த ப்ரோமோஷனு எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு when it comes to entry level ஐஃபோன். ஏன்னா 16 கம்பேர் பண்ணும்போது இது வே பெட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே இருக்கிறனாலேயே இல்லை இந்த செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு டியூரபிலிட்டி பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா A19 சிப் இருக்குது. ஸோ அந்த A19 சிப்னாலையும் பவர் எஃபிஷியண்டாக இருக்குது. ப்ளஸ் LTPO பேனல் வந்துட்டனால இப்போ பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா பேஸ் 17 மாடலுக்கு. ஸோ செராமிக் ஷீல்ட் சூப்பராக இருக்குது. 3x பெட்டர் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. A19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கோர் நியூரல் இன்ஜின் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 கோர் CPU இருக்குது, 2 பர்ஃபார்மன்ஸ் கோரும் 4 பவர் எஃபிஷியன்ட் கோரும் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு 5 கோர் GPU இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து இந்த பேஸ் மாடலில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கும் டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரியல் வேல்ல நம்ம டக்குன்னு பார்க்க முடியுமான்னு கேட்டால் அட்லீஸ்ட் இனிமேல் நம்ம வந்து இந்த ப்ரோமோஷன் ஆஸ்பெக்ட்லேயாவது என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 256GB தான் பேஸ் வேரியண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில ஃபீச்சர்ஸையும் அவங்க வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் மாதிரியானது, அப்புறம் ஸ்க்ரீனில் வந்து நம்ம சர்க்கிள் ரிசர்ச் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்லாம் டெமோ பண்ணி காமிச்சாங்க. ஸோ ஆல் டே பேட்டரி லைஃப் 8+ ஹவர்ஸ் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா 16 கம்பேர் பண்ணும்போது +8 ஹவர்ஸ் வீடியோ ப்ளேபேக் டைம் கிடைக்குதான். அண்ட் 50% சார்ஜ் வந்து 20 மினிட்ஸில் ஆகுமா. ஸோ இது எல்லாமே சீரியஸாக ப்ளஸ் பாயிண்ட் தான். ரீசன் என்னென்னா சார்ஜிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஆப்பிள், சாம்சங், கூகுள் 3மே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் மட்டும் காம்படிஷனுக்கு நிகராக இல்லாத மாதிரி இருந்தது. பட் 20 மினிட்ஸில் 50%ங்கிறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே இம்ப்ரூவ்டு அண்ட் வெல் கேப்பபிள் கேமரா சென்சார் இருக்குது. உங்களுக்கு பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் மெயின் கேமரா. ஸோ 26mm ஃபோக்கல் லென்த்தில் டிஃபால்ட்டாக அது ஒர்க் ஆகும். 48 மெகாபிக்சல் அண்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது 24 மெகாபிக்சல் அவுட் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ சரியான கிளாரிட்டியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 12MP வந்து 2x டெலிஃபோட்டோவில், அதாவது 52mm ஃபோக்கல் லென்த்தில் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடல்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ இன்னொன்று என்னென்னா அல்ட்ரா வைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 48MP கேமரா தான் இருக்குது. ஸோ அதில் நம்மளால் மேக்ரோ எடுக்க முடியும். ஸோ மேக்ரோ வந்து 1x நம்ம ஜூம் பண்ணி மேக்ரோ எடுக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான மேக்ரோ அண்ட் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் அல்ட்ரா வைட் வச்சு எடுக்க முடியும். ஸோ 500 பில்லியன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா, போன வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ் வந்து 500 பில்லியன் செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது எதுக்காகனா செல்ஃபி எல்லாருமே முக்கியமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் செல்ஃபி கேமரா இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லி டமால்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னன்னா சென்டர் ஸ்டேஜ் கேமரா. இது பொதுவாக வந்து நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்கன்னா லேப்டாப்ஸில் பார்த்துருப்பீங்க, ஆப்பிளோட மேக்புக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈவெண்ட் இதுக்கெலாம் வந்து அதாவது மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னடானா சென்டர் ஸ்டேஜ் கேமராவே செம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு நல்ல மூவ்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கேனான்னு கேட்டிங்கன்னா எஸ் பார்த்துருக்கேன். நோக்கியா N9 எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சாரே வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த சென்சாரோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிங்கனாலே 16:9 ஃபோட்டோ எடுக்கலாம். பட் பெரும்பாலும் வந்து எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக வந்து சென்சார் 4:3 இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1:1 மாதிரி ஒரு சென்சார் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 4:3 ஃபோட்டோவையும் நீங்கள் போர்ட்ரேட்டில் ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியும்.
அண்ட் 16:9 ஃபோட்டோவையும் நீங்கள் போர்ட்ரேட்டில் ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரியான டைமென்ஷனில் வேணுமோ, எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வேணுமோ, சேம் சென்சாரை ஒரே மாதிரி பிடிச்சி, ஏன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாகவும் கிரிப்பாகவும் இருக்க போகிறது வந்து போர்ட்ரேட் ஆஸ்பெக்டில் ஹோல்ட் பண்ணாதான் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணாங்க. குடோஸ், வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. மாஸ் டிவைஸு சீரியஸாக சொல்லப்போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கக்கூடிய சீரீஸ் அப்படின்னு சொல்லணும்னா 17 இதுக்கு தான் என்னோடய ஓட்டு நான் போடுவேன். ஸோ ஆக மொத்தம் வந்து நான் இவ்வளோ நேரம் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னே சொல்லிவிடுவேன். ஏன்னா 17 வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஐஃபோனு. என்ட்ரி லெவல் ஐஃபோனில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம்ம மார்க்கிங் ஏற்படுத்த போது. கூகுள் ஷுட் ஃபீல் சாரி. ஸோ அப்படி தான் இருக்குது. அதாவது கூகுளோட பிக்சல் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ என்ட்ரி லெவல் ஐஃபோன் 17 பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஈவெண்ட்டில் பார்த்தது, ஆன் பேப்பரில் பார்த்ததை வச்சு தான் சொல்கிறேன். டே டு டே லைஃப் வரும்போது நம்ம என்ன எதுன்னு பார்ப்போம். ஏன்னா LTPO பண்ணல மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு 80,000 கொடுத்துட்றாங்க அப்படின்னும் போது இப்போ கூகுள் கிட்ட நம்ம கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஐயோ நீ என்னையா கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு, இனிமேல் அடுத்த வருஷம் தான். கரெக்டாக இங்கே வந்து ஒரு முக்கியமான ஆள் ஏர் 5.6 mm. ஸோ இதுலேயும் வந்து 6.5 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே இருக்குது. 120 Hz ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல 1 Hz, 3000 nits அவுட்டர் பிக் பிரைட்னஸ், அந்த 3x செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனு, 4x மோர் ரெசிஸ்டன்ட் டு கிராக்ஸு. ஸோ ட்ராப் பண்ணிங்கனாலும் கிராக் ஆகாது. அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போத் ஆர் ப்ரொடெக்டட் பை த செராமிக் கிளாஸ் தான். சரியா, செராமிக் ஷீல்ட் கிளாஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா டிசைனே அந்த மாதிரி தான். ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலிவேட்டட் கேமரா பம்ப் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் ப்ராசர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து மேசிவான ஒரு டிசைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மோர் டியூரபிள் தான் எனி ப்ரீவியஸ் ஐஃபோன்னு சொல்லியிருந்தாங்க. 80% ரீசைக்கிள்டு டைட்டானியம் வச்சு பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் A19 Pro சிப் தான் இதுலேயும் இருக்குது. இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. இப்போது 17 பார்க்கும்போது கூட அது அதோட ரெகுலர் டிசைனில் வந்து அது A19 இருந்தது. பட் இது வந்து தின்னஸ்ட் ப்ரொஃபைலில் இது கூலிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும்போதும் இதில் A19 Pro இருந்தது வந்து கிரேசியான விஷயம். ஸோ 6 கோர் தான் எப்பயும் மாதிரி. அண்ட் அதே சமயம் வந்து 2 பர்ஃபார்மன்ஸ் கோர் அண்ட் ஆஸ் செட் பிஃபோர் எப்பயும் மாதிரி தான். ஃபாஸ்டஸ்ட் CPU இன் எனி ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது வந்து எதுக்காக ஹைலைட் பண்ணுறாங்கன்னா தின்னஸ்ட் ஃபோனாக இருந்தாலும் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் எஃபிஷியன்சி கோர்ஸு 50% இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பவர் எஃபிஷியன்சியாக கொண்டு போக முடியுமோ அப்போ தான் இந்த தின்னஸ்ட் ஃபோனில் இருக்கலே கம்மியான குவான்டிட்டி பேட்டரியை வச்சு சமாளிக்க முடியும். ஸோ அதுக்கு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 கோர் GPU. தென் அந்த 5 கோர் GPU தாண்டி நியூரல் ஆக்சலரேட்டர் இருக்குது. நாங்கள் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியில் மறுபடியும் ஒரு மார்வல், வேறு எதுவும் இல்லைங்க. N1 சிப் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் C1 சிப் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 16E. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மோடமில் வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னா இந்த C1X அடுத்த ஐட்ரேஷன் ஆஃப் தேர் மோடம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா 2x ஃபாஸ்டர் தென் C1. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்து என்னன்னா 30% மோர் பவர் எஃபிஷியன்ட். இது எப்படின்னா 16 Pro கம்பேர் பண்ணும்போது. ஸோ இவங்க வந்து என்னன்னா இன்ஹவுஸ் சிப்பே இப்போ வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுது. அது மோடம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு ப்ராப்ளம்னா Qualcomm. நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்து மோஸ்ட் பவர் எஃபிஷியன்ட் ஐஃபோன் எவர் அப்படிங்கிறது இப்போ எதுக்காக ஹைலைட் பண்ணுறாங்கன்னா எல்லாமே பவர் எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரியான சிப்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணுறாங்க. 40 MP ஃபியூஷன் கேமரா சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற ஃபோனில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ மற்றபடி வந்து இதுலேயே நீங்கள் 2x டெலிஃபோட்டோ மாதிரியான மோட்ஸ்லாம் எடுக்க முடியும். அண்ட் இருக்கிறது ஒரே கேமரா தான். பட் அதில் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ பண்ணலாம். பட் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்புறம் சென்டர் ஸ்டேஜ் கேமரா தான் இதுலேயும் இருக்குது 18 MP. ஸோ இதை வச்சு நீங்கள் நல்ல செல்ஃபி ஆல்ரெடி நம்ம பேசினா அதே டாபிக் தான். அண்ட் இதில் வந்து டியூயல் வீடியோ. ஸோ ஃப்ரண்ட்டில் அதாவது செல்ஃபி கேமராவும் ஆனில் இருக்கும் அண்ட் ரியர் கேமராவும் ஆனில் இருக்கும். இது ரொம்ப பழைய விஷயம் தான். பட் இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரியும். யூஸ் பண்ணாத வரைக்கும் இவங்க காமிச்ச டெமோ தான் நமக்கு வந்து வேதவாக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் வீடியோலாம் நீங்கள் 4K 60 FPS எடுக்க முடியும். சென்டர் ஸ்டேஜ் ஃபீச்சர் இருக்குது. உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் எப்பயுமே நீங்கள் வந்து ஐஃபோனில் என்னெல்லாம் பார்த்துருந்தீங்க அது எல்லாமே இருக்குது. அண்ட் நச்சின்னு ஒரு டிஸ்பிளே அண்ட் இதுக்குள்ளே தின்னஸ்ட் ப்ரொஃபைலில் ஒரு ஃபோன் ஃப்ரம் ஆப்பிள். ஸோ அடாப்டிவ் பவர் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆல் டே பேட்டரி லைஃப் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா AI வந்து அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி பேட்டரி எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி பேட்டரியோட லைஃபை பூஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் அது பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஆக்சசரிஸ்னு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 40 hours ப்ளேபேக் நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்னா அந்த 40 hours ப்ளேபேக்குங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் பவர் பேங்க் கொடுத்துருக்கோங்க. பின்னாடி வாங்கி ஒட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஃபோன் ஏரில். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால். சரியா, இதுதான் வந்து ஐஃபோன் ஏர் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ். இப்போ ஃபேக்ட் என்னன்னா என்ட்ரி கொடுக்குறாரு ப்ரோ வந்து ஆஸ் செட் பிஃபோர் வேறு லெவல். ஸோ இதுலேயும் வந்து A19 Pro சிப் தான் இருக்க போது. அது வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா மேக்புக்ஸில் இருக்கிற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா கூலிங் மெக்கானிசம். ஸோ வேப்பர் சேம்பர் கூலிங் வச்சிருக்காங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் உள்ள இன்க்ளூட் பண்ணனாலேயே பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் செமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஈவெண்ட் அண்ட் ஆன் பேப்பர் தான். நான் திரும்ப அதை தான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ரியல் வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். 20x அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தெர்மல் கண்டக்டிவிட்டி கிரேட்டர் தான் டைட்டானியம். இது எதுக்காக போட்டிருந்தாங்கன்னா டைட்டானியம் மாஸ் தான்.
டைட்டானியம்லேருந்து நான் திரும்ப வந்து என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் சைஸ் சிங்கிள் ஃப்ரேம் வந்து நான் அலுமினியமுக்கு போகிறேன். ஸோ யாரும் என்ன கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. ஸோ அலுமினியமால் என்ன பண்ண முடியும்னா ஹீட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இவங்க ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டிவைஸ் யூஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ ப்ரோ சீரிஸ் யாராவது வாங்குறதா இருந்தால் இதை என்ஜாய் பண்ண முடியும். சரியா? அதுலேயும் ப்ரோ மேக்ஸ் வாங்கினா இருக்கிற பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே 6 கோர் சிபியூ, 4 எஃபிஷியன்சி கோர், 6 கோர் ஜிபியூ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 40% மோர் பெட்டர் சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ். இந்த 40% கிளைம் ஏன்னா கூலிங் மெக்கானிசம் இருக்கிறனால. டியூரபிலிட்டி ஸ்டாண்டர்ட்லையும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து 4x மோர் ரெசிஸ்டன்ட் டு கிராக்ஸ், 3x மோர் ரெசிஸ்டன்ட் டு ஸ்க்ராச்சஸ். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேருந்து அந்த பேஸ் மாடல்லேருந்து பார்த்துருப்போம். அதே மாதிரியான விஷயங்கள் தான். பேட்டரி லைஃப் வந்து இருக்கலே பெஸ்ட் இன் அண்ட் ஐஃபோன், பெஸ்ட் எவர் 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 மறந்துடாதீங்க. சரியா? பெஸ்ட் எவர். 39 hours வீடியோ ப்ளேபேக்கு. ப்ரோ கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே அல்ட்டியாக இருக்கும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து 3 கேமரா, அதாவது இதில் இருக்கக்கூடிய 3 கேமராவுமே வந்து 48 மெகா பிக்சல். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியும். அதே சென்டர் ஸ்டேஜ் கேமரா தான். ஸோ ஓவராலாக கேமரா சென்ட்ரிக்காக வந்து ஐஃபோனில் ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அகைன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 mm வரைக்கும் போக முடியும் ஜூமில். இப்போது 15 அல்ட்ராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 mm போகும். இது வந்து 200 mm வரைக்கும் போகும். அதில் வந்து ஆப்டிக்கல் குவாலிட்டி மாதிரி இருக்கும் அப்படின்றது உங்களோட கிளைம். ஸோ அது எப்படிங்கிறதையும் நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தாங்க உங்களுக்கு வந்து 48 MP அந்த டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது. ஸோ அது டிஃபால்ட்டாக வந்து 100 mm ஃபோக்கல் லென்த்தில் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8x ஜூமு. ஸோ 8x நீங்கள் 12 மெகா பிக்சல் ஜூம் மாதிரி போகும்போது 200 mm ஃபோக்கல் லென்த்து கிடைக்கும், 200 mm. ஸோ அதுதான் வந்து அப்போது அந்த டெமோவில் ஒரு இமேஜ் மாதிரி காமிச்சிருந்தது. ஸோ 56% வந்து பிகர் சென்சார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்சார் சைஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்களா ப்ரோ லெவல் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லென்சஸ் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு ஈக்குவலு. மேக்ரோ எடுக்க முடியும், 0.5 எடுக்கலாம், 1x எடுக்கலாம், 1.2x எடுக்கலாம், 1.5x, 2, 4, 8. இதெல்லாம் பார்த்தா அப்புறம் அந்த சைனாக்காரனுங்களாம் வந்துட்டு என்ன தரமா பண்ணுவானுங்க, ஒரு 50 லென்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி ஏதாவது உருட்டி விட்டு ஓடிடுவானுங்க. ஏன்னா அத்தனை ஃபோக்கல் லென்த்துக்கு அவங்கள வந்து ஸ்டாப் பண்ண முடியும். 120x வரைக்கும் போவாங்க, மனசாட்சி எல்லாமே நிறுத்திட்டே போவாங்க. சரி, அப்புறம் வந்து டால்பி விஷன் HDR, 4K 120 FPS எடுக்கலாம். ப்ரோரஸ் லாகு, ஏஸு, ப்ரோரஸ் ராவில் வந்து வீடியோ மேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். ஜென் லாக்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ப்ரோ லெவலில் வந்து வீடியோ ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி கிட்டத்தட்ட ஹைலைட் பண்ணுறாங்கன்னா 17 Pro Max 2 TB இருக்குது. எதுக்கு? இதுக்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ எப்பயும் மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேசஸ்லேருந்து எல்லாமே உண்டு. ஸோ வேப்பர் சேம்பர் தான் வந்து ப்ரோ சீரிஸ்க்கான ஹைலைட்டாக இருந்தது. மற்றபடி இந்த 48 MP கேமரா அண்ட் இந்த சிங்கிள் சைஸஸ் மாதிரி பண்ணதும் தான். இதுலேயும் ரியரில் வந்து செராமிக் ஷீல்ட் கிளாஸ் வச்சு தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அந்த சென்டரில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவில் மற்றபடி வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. இதுலேயும் பேஸ் வந்து 256 GB ஸ்டோரேஜ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டிவைஸுமே பேஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து ஈவெண்ட் இருந்தது. ஸோ 16E அதுவும் இருக்குது. அது $599. நம்ம ஊர்லேயும் ஏதாவது ப்ரைஸ் குறையுதா என்ன ஏதுங்கிறது காத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இதுதான் ஓவராலாக ஈவெண்ட்டில் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன், ஹைலைட்ஸ்லாம் மட்டும். ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்ன ப்ராடக்ட் வாங்கினா ஓரளவுக்கு ஒர்த், அதாவது வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக எனக்கு புரியுது iPhone 17 வந்து ஒரு பெரிய லீப்பு, பெரிய ஜம்ப்பு, டேர் டு லீப் அப்படிங்கிறத ஃபார் த ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான பின்குறிப்பு என்னென்னா ஏர் மாடல் வந்து ஒன்லி eSIM தான். குளோபலாக எங்கே போனாலும் eSIM தான், ஃபிசிக்கல் சிம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ப்ரோ மேக்ஸ் ப்ரோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரி சைஸ் வந்து ரீஜன் பேஸ்டு மாறும். ரீசன் என்னன்னா இப்போ யூஎஸ்ல வந்து eSIM மட்டும் தான். ஸோ eSIMங்கிறனால உங்களுக்கு சிம்ட்ரே வைக்க வேணாம். அந்த சிம்ட்ரேக்கான டிசைன் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதையும் பேட்டரியாக வைக்கிறாங்க. வேற எங்கெல்லாம் வந்து சிம்ட்ரே வைக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த பேட்டரி மிஸ் ஆகும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி யூஎஸ் பேஸ்டு டிவைசஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸும் இருந்தது. ரொம்ப ஆழமாக யோசிச்சா ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது சிவபரணி பார்க்கலாங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டா? பை.